மது அருந்துபவர்கள் மட்டுமல்ல, இனி மது குடிக்காதவர்களும் டாஸ்மாக் பாருக்கு செல்லலாம். டாஸ்மாக் கொண்டு வந்திருக்கும் புதிய அப்டேட் என்ன பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. ஒரு கையில் டீ காஃபி, இன்னொரு கையில் மதுபானம். தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளுடன் இயங்கும் பார்களை முற்றிலுமாக புதுப்பொலிவுடன் மாற்றி அமைக்க தமிழக அரசு புதிய வழிகாட்டுதல்களோடு புதிய டெண்டரை வெளியிட உள்ளது. வழக்கமாக மது பிரியர்கள் மட்டுமே செல்லும் இடமாக இருந்த டாஸ்மாக் பார்கள் இனி மது அருந்தாத பொதுமக்களும் வந்து டீ, காஃபி, பழச்சாறுகள் மற்றும் தரமான தின்பண்டங்களை அருந்தும் வகையில் உருமாறப் போகின்றன. நீண்ட நாட்களாக பார்களில் சமையலறை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று உணவு பாதுகாப்புத்துறை விதிகளுக்கு உட்பட்டு பார்களுக்குள்ளேயே சமையலறை அமைக்க அனுமதி வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சுட சுட தரமான தின்பண்டங்கள் கிடைக்கும். மேலும் தற்காலிக கொட்டகைகள், அஸ்பட்டாஸ் அல்லது தகர கூரைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கட்டாயமாக கான்கிரீட் கட்டிடங்களில் மட்டுமே பார்கள் இயங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பார்களின் உட்புறம் வெளியாட்களுக்கு தெரியாதவாறு 10 அடி உயர மறைப்புகள், குறைந்தபட்சம் 4 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் நேரலை காட்சிகள், மாவட்ட மேலாண்மை அலுவலகத்திற்கு செல்லும் வசதி, முறையான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள், காற்றோட்டம் மற்றும் தீயணைப்பு சாதனங்கள் என பல புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் உணவுப் பொருட்களின் விலை பட்டியல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தெளிவாக வைக்கப்பட வேண்டும். இதோடு சேர்த்து விதிகளில் செய்யப்படும் மற்றொரு முக்கிய மாற்றமாக பார்களின் ஒப்பந்த காலம் 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட உள்ளன. நிலையான கட்டணத்திற்கு பதிலாக விற்பனையின் அடிப்படையில் மாதாந்திர உரிமை கட்டணம் மெட்ரோ அல்லது நகராட்சிகளில் 1.8%, பேரூராட்சிகளில் 1.6%, ஊராட்சிகளில் 1.4% என வசூலிக்கப்பட உள்ளது. விதிகளுக்கு முரணாக செயல்படும் பார்களுக்கு 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை அபராதமும், தீவிர விதிமீறல்களுக்கு உடனடி உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் பார்களின் முகத்தையே மாற்றி அமைக்கும் இந்த அதிரடி மாற்றங்கள் பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் அதே சமயம் பார் உரிமையாளர்களிடையே பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.